எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஷெலின். ரீசெண்டாக நான் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நேரம் ஒரு ஷார்ட் வீடியோ நிஜமாகவே என் மனசை கொஞ்சம் ஒரு டச் பண்ணது மாதிரி இருந்துச்சு. அதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மேரேஜ் ஆன விமனுக்கு இது கண்டிப்பாக ஒரு ஹார்ட்டை டச் பண்ணுறது மாதிரி உள்ள ஒரு வார்த்தைகள் அடங்கியது. இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். அநியாயம் குறிச்சு வச்சுக்கோங்க. ஒன்று, அவங்க பிறந்த இடத்துல இருந்து அவங்க பிடிங்க எரியப்படுறாங்க. அது அநியாயம். உங்களுக்கு வாழ்க்கையில அப்படின்னா என்னன்னே தெரியாது. அந்த வேதனை அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க எந்த இடத்துல உங்களை மாதிரியே சொந்தம் கொண்டாடி ஓடி ஆடி தவழ்ந்து வளர்ந்தாங்களோ அந்த இடம் இனிமே அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. போற வீடு இருக்கு பாத்தீங்களா, இது 2வது அநியாயம். சாகந்தடி அவங்க வந்த பொண்ணுதான். அது அவங்க வீடு. அது எப்ப கிட்டத்தட்ட வயசாகி அந்த மாமனார் மாமியார் எல்லாம் போய் சேர்ந்த பிறகு கடைசி காலத்துல வேணா அந்த வீடுங்கிற ஒரு ஃபீலிங் வரும். இந்த விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்க ஏஜ்ல நீங்க புரிஞ்சுக்கிருவீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ கிளிப்பை பார்க்குற நேரம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஆமா இல்ல அப்படின்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி தோணுச்சு. ஏன்னா நிஜமா பாருங்க, ஒரு பெண்ணோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது இது. மேரேஜுக்கு முன்னாடி அம்மா அப்பா அண்ணா தம்பி தங்கச்சி எல்லாரும் கூட ஹாப்பியாக இருப்பாங்க. லைஃப்பில் கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, வருத்தம்னா என்னன்னு தெரியாது, பசி தெரியாது. எல்லாமே நம்ம நினைக்கிற நேரம் நம்ம முன்னாடி இருக்கும். ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப் தான் அந்த லைஃபு. ஆனால் அந்த இடம் கூட ஒரு பெண்ணுக்கு நிரந்தரமான இடம் கிடையாது. 21 23 இயர்ஸில் மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா இன்னும் ஒரு புது வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கும். யோசிச்சு பாருங்க, நமக்கு புதுசாக ஒரு இடத்துல நமக்கு யாருன்னே தெரியாது. நமக்கு அவங்க கூட முன்ன பின்ன எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. புதுசாக ஒரு இடத்துல நம்மளை கொண்டு விடுக்கிற நேரம் எப்படி இருக்கும்? ஒரு பெண்ணோட மனநிலையிலேருந்து யோசிச்சு பார்த்தா தெரியும். அந்த இடத்துலையும் போய் தனக்கு உரிமை உள்ள இடம் அப்படின்னு அந்த இடத்துல இருக்க முடியாது. ஓகேவா? நிறைய பெண்களோட லைஃப்ல உள்ள ரியாலிட்டியான விஷயத்தை தான் நான் சொல்றேன். ஓகேவா? குறிப்பிட்ட ஒருத்தங்களோட லைஃப்பை பேஸ் பண்ணி நான் சொல்லலை. பல பெண்கள் பேச போற விஷயத்துக்கு சம்மந்தப்பட்டவங்களா இருப்பாங்க. ஒரு சிலர் அப்படி இல்லை. மேரேஜுக்கு முன்னாடி கஷ்டமான லைஃப்பை பார்த்துருப்பாங்க, மேரேஜுக்கு அப்புறமா ஹாப்பியான லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் மேரேஜுக்கு முன்னாடியும் சரி பிறகும் சரி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இன்னொரு சிலர் மேரேஜுக்கு முன்னாடியும் கஷ்டப்பட்டிருப்பாங்க, மேரேஜுக்கு பிறகும் கஷ்டப்படுவாங்க. மாறி மாறி இருக்கும். ஓகேவா? இதுதான் அப்படின்னு பர்டிகுலராக எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு சில வருத்தங்கள் மன வலிகளை தான் அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ மேரேஜ் முடிஞ்சு ஒரு புதுசாக ஒரு வீட்டில் போகிறாங்க, ஒரு புது ஃபேமிலி. அந்த ஃபேமிலி தான் என்னமே அந்த பொண்ணு தன்னோட வாழ்க்கையாக நினைக்கணும், தன்னோட ரிலேஷன்ஷிப்பாக நினைக்கணும். ஏன்னா அந்த இடத்துல வந்திருக்கிற இடம் தன்னோட வாழ்க்கையோட இறுதி நாட்கள் வரைக்கும் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு சம்பிரதாயங்க சடங்குகள் எல்லாம் செஞ்சு தான் அனுப்புகிறாங்க. வாழவும் செய்யணுங்க, சாகிறதா இருந்தால் அங்கே தான் சாகணும் அப்படின்னு தான் ஒரு பெண்ணோட லைஃப் இருக்குது. அவங்க போகிற இடத்துல அவங்களுக்கு கூட இருக்கிறவங்க மாமியார் மாமனார் எல்லாருமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்கன்னா அவங்க நல்லபடியாக வாழ்ந்துருவாங்க. அவங்களோட லைஃப்பும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். தன்னோட பிறந்த வீட்டை விட்டு வந்துட்டோம் அப்படின்னு உள்ள ஃபீலே அவங்களுக்கு இருக்காது. ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் வாழ்வாங்க. அதே இது அவங்களோட மாமியார் மாமனார் இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க, இவங்கள கொஞ்சம் ஒரு சதி பண்ணுறது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொண்ணோட லைஃப்பில் ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் எதுவுமே இருக்காது. ஓகேவா? அதுக்கு மேலே தன்னோட ஹஸ்பண்டு தனக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அந்த பொண்ணு டோட்டலாக உடஞ்சே போயிடும். பிறந்த வீடை ஒரு பொண்ணு என்ன நினைக்கும் அப்படின்னா, மேரேஜுக்கு முன்னாடி இது என்னோட ரூம், இது என்னோட வீடு, இந்த பொருளெல்லாம் என்னோடது, எனக்கு தான் அப்படின்னு நினச்சி உரிமையோடு இருக்கும். ஆனால் அந்த இடத்துலேருந்து திடீர்னு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். தங்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு தான் போகணும். ஓகேவா? சொந்தம் பந்தமாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறமா மேரேஜுக்கு பிறகெல்லாம் தன்னோட அம்மா அப்பா சகோதரன் எல்லாருமே ஒரு சொந்தக்காரங்க தூரத்தில் உள்ளவங்க மாதிரி ஆயிடுவாங்க. எப்போவாவது ஒரு முறை போய் பார்க்க போகிறது, எப்போவாவது தான் அவங்கக்கிட்ட பேசி நம்ம பழக முடியும். எல்லாமே ஒரு தூரமாக இருக்கிற ஒரு சொந்தக்காரங்க கிட்ட நம்ம எது மாதிரி நடந்து போமோ அது மாதிரி சொந்தமாக வாழ்ந்த இடத்துல தன்னோட அம்மா அப்பா தன்னோட சகோதரிகள்கிட்ட நடந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க.
இந்த வீடியோ கிளிப்ல சொன்னது மாதிரி அந்த பெண்ணு போகிற இடத்த தன்னோட வீடு, தனக்குள்ள இடம் அப்படின்னு முழுசா மனசார ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதே இது அந்த போகிற இடத்துல அந்த பெண்ணுக்கு நிம்மதியான நிறைவான ஒரு லைஃப் இல்லை அப்படின்னா ஒரு நாள் அந்த ஒரு ஞாபகம் வராது. தன்னோட இடம் தனக்குள்ளது அப்படின்னு தோணாது. ஒரு வேலைக்காரி மாதிரி தான் அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா வீட்டு வேலை செய்கிறதுக்கும் ஒரு அடிமை மாதிரி கிட்டத்தட்ட இது ரியாலிட்டி. ஓகேவா? எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலரோட லைஃப் அப்படிதான் இருக்குது. அது மாதிரி வாழுகிறவங்களுக்கு நான் சொல்றதை கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு சரிதான் அப்படின்னு தோணும். நிஜமாகவே பல பெண்களோட லைஃப் அப்படி இருந்துட்டு இருக்குது. மார்னிங்ல தொடங்கி நைட்டு வரைக்கும் ஃபுல்லாக ஒர்க்கு தான். வீட்டில் உள்ள வேலையை பார்க்கணும், குழந்தைங்கள பார்க்கணும், மாமனார் மாமியாருக்குள்ளது பார்க்கணும், எல்லாமே பார்த்து ஒரு சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரி மாதிரி தான் அந்த வீட்டில் அவங்க இருப்பாங்க. இந்த வீடியோ கிளிப்பில் சொன்னது மாதிரி அவங்க வீடுன்னு ஃபீல் ஆகுறதுக்கு அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற அந்த மாமனார் மாமியார் அவங்களோட காலங்கள் எல்லாம் முடிஞ்சு ரொம்ப வயசாகி இவங்களுக்கும் முடியாமல் ஒரு ஸ்டேஜில் ஆகிற நேரம் தான் இவங்களுக்கே தன்னோட வீடு இது அப்படின்னு ஒரு ஃபீலே வருமா. ஓகேவா? அந்த லெவலில் ஒரு சில பெண்களோட வாழ்க்கைகள் இருக்குது. நிஜமாகவே பெண்கள் பாவம். சரியா? அதாவது ஆண்களுக்கு இந்த வலிகள் தெரிகிறது இல்லை. ஏன்னா அவங்க பிறந்த இடத்துல இருப்பாங்க, அவங்க அம்மா அப்பா கூட வாழ்ந்துருப்பாங்க, ஜாலியாக ஒரு பிரச்சனை இல்லை. அவங்கள விட்டுக்கிட்டு போக வேண்டிய சூழ்நிலை இல்லை. சப்போஸ் இப்போ தனி குடித்தனம் அப்படின்னு போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த தனிமைன்னு உள்ள ஒரு ஃபீல் அந்த அளவு இருக்காது. ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் தோணலாம். இப்போ ஏதாவது சின்ன பிரச்சனை வரும், அப்போ நம்ம அம்மா அப்பா கூட இருந்திருக்கலாமேன்னு தோணும். இல்லை ஏதாவது தேவைகள் இருக்கும், இது அம்மா அப்பா கூட இருந்திருந்தேன்னா அப்படியே அட்ஜஸ்ட் செஞ்சு போயிருக்கலாமே அப்படின்னு தோணுகிறது மாதிரி. ஆனால் அது நிரந்தரமானதாக இருக்காது. ஒரு சில சூழ்நிலைகள் ஒரு சில சந்தர்ப்பங்களில் தோணும். அதுக்கு பிறகு லைஃபு ஸ்மூத்தாக போகிற நேரம் மறந்துடுவாங்க. ஓகேவா? ஆனால் ஒரு கூண்டுக்குள்ளே அடப்பட்டது மாதிரி ஒரு பெண்ணு ஒரு வீட்டில் மாற்றுற நேரம், போகிற நேரம், வாழுகிற நேரம், அந்த பெண்ணோட வாழ்க்கையில் உள்ள வலிகளை அவளோட மன வேதனையை யாருமே கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அவங்க ஷேர் பண்ணுறதுக்கு கூட ஒருத்தர் இல்லை, அதை கேட்குறதுக்கும் யாரும் இல்லை அப்படின்னா அந்த பொண்ணோட மனநிலைமை ரொம்ப ஒரு வருத்தத்துலேயும் வேதனையிலையும் நொறுக்கப்பட்டு தான் இருக்கும். ஓகேவா? முக்கியமாக ஒரு பெண் யாரை நம்பி முழுசாக ஒரு இன்னொரு வீட்டில் போகிறாங்க அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்டை நம்பி மட்டும்தான். ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணுற நேரம் பையன் வீட்டில் உள்ள எல்லாருமே கூட நிற்கலாம். அவங்க எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் சரி, எவ்வளோ அன்பாக சிரித்து நல்லதாக இருந்தாலும் சரி, அந்த பெண்ணோட ஒரே நம்பிக்கையாக இருக்கிறது அந்த பெண்ணை கைப்பிடிக்கிற ஹஸ்பண்டு மட்டும்தான். ஓகேவா? அந்த ஹஸ்பண்டுக்கிட்ட மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு அந்த ஒரு தைரியம் இருக்கும். இவங்க தான் எல்லாம், இவங்க இருக்கிறாங்கெல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு உள்ள அந்த நம்பிக்கை கொடுக்குறதே அந்த ஹஸ்பண்டு தான். ஓகேவா? அவங்க எதுவுமே சொல்லக்கூட வேண்டாம். ஆனால் அந்த பொண்ணுக்கு அது மனசில் ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் மேரேஜுக்கு அப்புறமா. ஆனால் அந்த பெண்ணு நினச்சி வந்ததுக்கு ஆப்போசிட்டாக சூழ்நிலைகளெல்லாம் இருக்கிற நேரம் வாழ்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு தோணும். ஓகே. ஆனால் மேரேஜ் லைஃப்பில் பார்த்திங்கன்னா மேரேஜ்னா என்ன, எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு உண்மையாக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு செய்கிறாங்க பார்த்திங்களா, அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. ஒரு சிலர் மேரேஜ்னா வீட்டில் வேலை செய்யணும், நமக்கு ஒரு வாரிசு வேணும், குழந்தைங்களை வளர்க்கணும், இவ்வளோதான் நினைப்பாங்க. அது மட்டும் லைஃப் கிடையாது. வாழ்க்கைன்னு சொல்கிறது ஹஸ்பண்டு ஒய்ஃபு 2 பேருமே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அன்பு செஞ்சு விட்டு கொடுத்து சமாதானம் வீட்டில் நிலவணும், சந்தோஷம் வீட்டில் இருக்கணும், பிள்ளைங்களுக்கு நல்ல வழியை காட்டி நம்மளோட பிள்ளைங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஓகேவா? இப்போ பிள்ளைங்க நம்மளை பார்க்குற நேரம் நம்மளோட அம்மா அப்பா நல்லா ஹாப்பியாக இருக்கிறாங்க, நம்மளோட லைஃப்பை இது மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது மாதிரி தான் நம்மளோட லைஃப் இருக்கணும். எப்போதுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளாடி சண்டை போட்டுட்டு குழந்தைங்க முன்னாடி வச்சோம் சண்டை போட்டுட்டு இருந்தோன்னா அந்த பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையை வெறுத்தணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுனாலே இப்படி தான் இருப்பாங்களோ, சண்டை பிடிச்சிட்டே இருப்பாங்களோ, நம்ம எங்கேயாவது போயிடலாமோ அப்படின்னு அந்த குழந்தையோட மென்டாலிட்டி இருக்கும். அது மாதிரி உள்ள சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்காமல் ஃபஸ்ட்டுலேயே நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பை நல்ல முறையில் வாழ முடியும். நிஜமாகவே இந்த வீடியோ பார்க்கணுன்னா எனக்கு மனசு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. நிறைய வீட்டில் எப்படின்னா இப்போ மாமனார் மாமியார் இருப்பாங்க, அவங்களுக்கு
தன்னோட மகன் தன்னை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வந்த பெண்ணை வச்சு ரொம்ப அவதூறு பேசுவாங்க. ஓகேவா? ரொம்ப பொய்யான விஷயங்கள சொல்லி கொடுத்து, தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி விட்டு நிறைய விஷயங்களை வந்து செய்வாங்க. ஆனால் நல்ல ஒரு மாமியார் மாமனார்னா தன்னோட மகனோட லைஃப்பை நம்ம அழிக்கக்கூடாது, தன்னோட மகனோட வாழ்க்கை ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகளை உருவாக்கி விடவே மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே யார் என்ன பிரச்சனைகளை தூண்டி விட்டாலும் சரி, இருக்கிறவங்க கரெக்டாக இருந்தாங்க அப்படின்னா லைஃபு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா பில்டிங்குக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் லைஃபு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளாடி ஹஸ்பண்ட் ஆகட்டும் இல்லை ஒய்ஃப் ஆகட்டும் 2 பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து புரிதலோட, ஓகேவா? யார் என்ன சொன்னாலும் வராது, உள்ளாடி போகாது, போயிட்டே இருக்கும் வெளியே. அந்த அளவு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தாங்க அப்படின்னா யாராலையும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை உடைக்க முடியவே செய்யாது. ஓகேவா? எத்தனை பேர் வந்தாலும் சரி, எவ்வளோ விஷயங்களை கிளறி விட்டாலும் சரி, அவங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை, ஒருத்தர் புரிஞ்சு வாழ்கிற அந்த பாண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். யாராலையுமே உடைக்க முடியாது. அப்படி ஒரு லைஃப்பை தான் வாழணும். ஓகேவா? அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நம்மளால சக்ஸஸாக வாழ முடியும். எப்போதுமே நம்ம அடுத்தவங்களை பார்த்து நினைப்போம், ஓ அவங்க எவ்வளோ சூப்பராக வாழ்கிறாங்க, எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, நல்ல அழகான மனைவி, அழகான ஹஸ்பண்ட். அப்படி இல்லை, அழகுல இல்லை வாழ்க்கை. ஓகேவா? அழகுன்னு சொல்றது நிரந்தரமே கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில நம்ம என்னைக்குமே யூத்தா, எப்போதுமே அழகா, எப்போதுமே இருக்க முடியாது. ஓகேவா? இது வந்து நிரந்தரம் இல்லாதது. ஆனால் நிரந்தரமாக இருக்கிறது அந்த பாண்டிங்கான ட்ரூ லவ் மட்டும்தான் எப்போதுமே நம்மக்கிட்ட நிரந்தரமாக இருக்கும். அந்த நிஜமான ட்ரூ லவ் இருக்கிற நேரம் எவ்வளோ வயசாகி உங்களுக்கு தோற்றமெல்லாம் காணாமல் போனாலும், தோலெல்லாம் சுருங்கி சுருங்கி ஆனாலும் சரி, அந்த ரியல் லவ்னால பாண்டிங் எப்போதுமே இப்படி இருக்கும். நிஜமாகவே மேரேஜ் முடிஞ்சு என்னோட ஃபேமிலியில் போகிற பெண்களோட மனநிலைமை உண்மையில வேதனைக்குரியதா பல பேருக்கு இருக்கும். ஓகேவா? ஒரு சிலர் ரொம்ப ஹாப்பியாக போவாங்க. ஆனால் வீட்டில் போனதுக்கு அப்புறமா அவங்களோட ஹாப்பியெல்லாம் அப்படியே காணாமல் போயிடும். அப்படியே வந்து இருக்கிறாங்க. எல்லா விதத்துலையும் இருக்கிறாங்க. ஓகேவா? எல்லாருக்குமே ஒரே லைஃப் அமைகிறதே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லைஃப். சந்தோஷங்களாக இருந்தாலும் சரி, வருத்தங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது. எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஓகேவா? ஒவ்வொருத்தரோட வாழ்கிற சூழ்நிலை, நம்மள கூட இருக்கிறவங்களோட குணங்கள் எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு தான் இருக்குது. நிஜமாகவே பெண்களோட மனநலம் எப்படி தெரியுமா? நீங்கள் 1% அவங்கள அன்பு செஞ்சீங்க அப்படின்னா அவங்க 4% அன்பு செய்வாங்க. ஓகேவா? அது ஒரு சூழ்நிலையில், ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலெல்லாம் அவங்களோட அன்பு எவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக அவங்கள உண்மையாக நேசிக்கிறீங்க அப்படின்னா கண்டறிய முடியும். உங்களை நம்பி தான் வருகிறாங்க, உங்கள் கூட வாழ்கிறாங்க, லைஃப்பை ஃபுல்லாக ட்ராவல் செய்யணும் அப்படின்னு வர்றாங்க. அவங்கள ஹாப்பியாக பார்த்துக்குங்க. 2 பேருமே, அதாவது ஒருத்தர் மட்டும் நினச்சா நடக்காது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழ்கிற நேரம் அந்த வாழ்க்கை நிஜமாகவே அந்த லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியான லைஃப்பாக இருக்கும்.